வணக்கம். இது அன்புடன் கோஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான பிரான் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க சுரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காயில் பாதி எடுத்திருக்கேன். சுரைக்காய் ஒரு தடவை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுரைக்காய் வேகும்போது தண்ணி விடும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சுரைக்காய் கூடவே உப்பு சேர்த்துக்கும் போது சுரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். சுரைக்காய் நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ ப்ரான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ப்ரான் வேகிறதுக்கு 4 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே வேக வச்சா ரப்பர் மாதிரி மாறிடும். அதனால் குழம்போட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாவே ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான பிரான் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.